இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ரீல்ஸ் அக்கா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. இது யாராவது கொடுத்த பேரா இல்லை நமக்கே இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு வச்சுக்கிட்ட பேரா? ஆனால் வேற என்ன அக்காலாம் சொல்கிறாங்க? ட்ரௌசர் அக்கா, தோசை இட்லி அக்கா, Okay. வெயின்ஸ் அக்கா. ஆக்சுவலாக நான் நைட்டியில் எதுக்காக ரீல் போட்டேன்னா, தலையில் எண்ணெய் வச்சுருந்தேன் அன்னைக்கு. மேக்கப் எதுவுமே போடல, எனக்கு ரீல் வேணும். சரி ஓகே, ஏதாவது இந்த குமுதா அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த குமுதா அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மேக்கப்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே நான் பண்ணது தான். சார் அது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக மில்லியன். சிச்சுவேஷன்ஷிப்ஸ் இல்லை இந்த பெஞ்சிங் இதெல்லாம் உங்களோட வியூ என்ன? வைஷோக்காவோட பண்ணும்போது நீங்களும் திருநங்கையா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, நான் பெண் நினச்சேன். ஒருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டர் அக்கா கூட ஒரு வீடியோ போட்டால் டிரான்ஸ்ஜெண்டர் அக்கான்னு சொல்கிறதெல்லாம். ஒரு யூடியூப்பில் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் மூவி பண்ணிவிட்டு யூடியூப் வேறு மூவி வேறுன்ட்டாங்க சிம்பிளாக. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருந்துச்சு. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆக்ட்ரஸ் பிரீத்தி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ரீல்ஸ் அக்கா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்களுமே அதை விரும்பி போட ஆரம்பிச்சிட்டிங்க. இது யாராவது கொடுத்த பேரா இல்லை நமக்கே இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு வச்சுக்கிட்ட பேரா? நிறைய அக்காஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள அக்காஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பாடி பார்ட்ஸை மென்ஷன் பண்ணிலாம் சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, பட் எனக்கு அது ஒரு மாதிரி உடன்பாடு இல்லை. சரி ஓகே, வேறு ஏதாவது ஒரு அக்கா வந்துட போகுது, சரி ரீல்ஸ் அக்காலே அப்படியே ஸ்டே ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னுடைய ஓன் கண்டென்ட்லேயே நான் போஸ்ட் பண்ணுறதுலே அந்த ரீல்ஸ் அக்கா எனக்கு பிடிக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய ரீல்ஸ் நான் ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டோம். ஆனால் வேற என்ன அக்காலாம் சொல்கிறாங்க? அது ட்ரௌசர் அக்கா, தோசை இட்லி அக்கா, வெயின்ஸ் அக்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. கமெண்ட்ஸ் பற்றி பேசும்போது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அதில் லைட்டாக திட்டுற மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் ஷேமிங் பண்ணுற மாதிரி இருந்தாலோ டக்குன்னு டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நான் அவங்களோட எந்த ரிவ்யூஸ்லையுமே அந்த கமெண்ட்ஸை போய் தனியாக டெலீட் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்ததே இல்லை. எதனால்? சரி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும்னு விட்டுட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை, எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதையும் எல்லாருமே பார்க்கட்டும். ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் சில பேர்லாம் நெகட்டிவ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோலாம் இவங்களை திட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணால் கூட பாசிட்டிவாக சில பேர் எனக்கு ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்துப்பாங்கன்ற என்னுடைய தங்கம்ஸ் பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நான் எதையுமே டெலீட் பண்ணலை, அப்படியே விட்டுட்டு. இப்போ நீங்கள் விஜய் வைஷா அவங்களோட போடும்போது உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்த விஷயம் இவங்க டிரான்ஸாப்பா அப்படிங்கிறது ஒரு சிலர் அதை வேணே டிசைட் பண்ணி அதை இதுவாகவே பண்ணாங்க. வேற ஒரு சிலரோட வீடியோ போகும்போது இவங்க லெஸ்பியன்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இது ஆக்சுவலி இப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது காமனாக எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ நான் அக்காவோட வைஷு அக்காவோட பண்ணும்போது நீங்களும் திருநங்கையா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, நான் பெண் நினச்சேன், இப்போ தான் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்னே தெரியுது. ஒருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டர் அக்கா கூட ஒரு வீடியோ போட்டால் டிரான்ஸ்ஜெண்டர் அக்கான்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்களுக்குமே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இதுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, என்னால் உனக்கு கஷ்டம், இதுக்கு நம்ம வீடியோஸ் பண்ணாமே இருந்திருக்கலாமே. இன்னமும் அவங்க வீடியோஸே வரமாட்றாங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் ஒன்றை ஒரு பாயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. நான் ஆனால் அது எதுவுமே எடுத்துக்கல. சொல்கிறவங்க நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல, அவ்வளோ பேருக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நிறைய பொண்ணுங்க பசங்களோட கொலாப் ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க. நான் கண்டினியூஸாக யார்ட்டையும் பண்ணதில்லை. இப்போது கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களையுமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பேர் தானே, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா தானே. அது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது அவங்க அப்படி மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இப்போ நாளைக்கே நான் ஒரு பையனோட கண்டினியூஸாக ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா அது எனக்கும் இப்படி தான் வரும். இப்போ வர சமீபமாக நிறையா கமெண்ட்ஸ் வருது, நைட்டி அக்கா அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒரு பேரை எப்படி பார்க்குறீங்க? இது எதனால்? ஆக்சுவலாக நான் நைட்டியில் எதுக்காக ரீல் போட்டேன்னா, என்னுடைய காஸ்டியூம்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க, காஸ்டியூம் டிசைனர் காஸ்டியூம்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் டிலே பண்ணாங்க. சரி எனக்கு வேறு என்ன ரீல் போடுறதுன்னு தெரில. அன்னைக்கு ஒன் ஃபைன் டே நான் என்னென்னா தலையில் எண்ணெய் வச்சுருந்தேன். அன்னைக்கு மேக்கப் எதுவுமே போடல, எனக்கு ரீல் வேணும். சரி ஓகே, ஏதாவது இந்த குமுதா அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த குமுதா அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மேக்கப்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே நான் பண்ணது தான். சார் அது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக மில்லியன்.
ஓகே அவங்க நைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து ஒரு 4-5 நைட்டிஸ் வச்சு பண்ணேன். ஸோ அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நைட்டி வந்து எல்லா தமிழ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஈவன் நானுமே வீட்டில் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் அப்படியே தான் வந்தேன் கம்ஃபர்ட்டுக்காக. ஸோ அதோட அவங்க அது பண்ணும்போது நம்ம வீட்லேயும் இப்படி தானே இருப்பாங்க. ஸோ நைட்டி எப்படிலாம் கட்டுறது, கட்டிட்டு வேலை பார்க்குறது, துடைக்கிறது, அதிலே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீட்டில் ரொம்ப கேஷுவலாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான். ஓகே. அண்ட் கமிங் டு சீரியல். அதாவது சீரியல் வந்து இப்போ உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரோஜாவில் ஃபஸ்ட்டு பண்ணீங்க, அது வந்து வெப் சீரிஸாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் சீரியலும் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த ஜேர்னி எப்படி இருக்குது ஆக்சுவலி? எனக்கு வந்து ஆக்சுவலாக மணமகளே வா சீரியலில் வந்து வர்ஷாங்கிற கேரக்டர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேரக்டர் வந்து ஓகே. எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு லைக் ஸ்பெஷல் கேரக்டர். எனக்கு வந்து அந்த கேரக்டரை பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு வர்ஷா நல்ல ரோல் ஆக்சுவலாக. நான் அதை அந்த ரோலே லவ் பண்ணி தான் பண்ணுறேன். நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி வித் தட். ஹாப்பி வித் தட். கண்டிப்பாக. அண்ட் ஜிவி சாரோட அது வந்து உங்களோட லெவலாக வந்து மாற்றுச்சு. லைக் ஃபேஸ் ஆஃப் த இதுவா இல்லை ஆக்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்கோப்பாக மாற்றுச்சு இல்லை? ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம் அதை பற்றி சொல்லுங்கள். ஜிவி சார் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்ட் டெலிகேட்டடாக பர்சன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அவங்க திங்க்லேயே மியூசிக்லேயே கேட்டிருந்தாங்க. அந்த லேபிள்லேயே வந்து நியூ ஹீரோயினோட பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஆக்டிங் வந்து ஓகே அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசு இருக்குல்ல. ஸோ நிஜமாவே வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே சீனியர் ஆக்டர் அவர் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்புறம் அவங்க ஓஃப்ரோ மியூசிக் டைரக்டர் கால் பண்ணி ஹி செட் ஓகே நீங்கள் அவங்க கூட பண்ணலாம். ஏன்னா நியூ ஆக்ட்ரஸாக இருந்தால் என்ன அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் தரலான்னப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜிவி சாரை எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். லைக் என்னென்னா ஒரு 7 இயர்ஸாக சாரை தெரியும். ஸோ அதனால் அது எப்போதுமே நல்லா பேசுவார். ஸோ சோஷியல் மீடியாவில் பீப்புள் ஆர் ஜட்ஜ்மெண்டல்னு நீங்கள் யோசிச்சது உண்டா எப்பயாவது? அப்படி தான் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்கள கூட நீங்கள் பழகி அவங்க கேரக்டர் ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் சொல்லுங்கள் அவங்கள பற்றி. நான் இவங்க கூட பழகியிருக்கேன், இவங்க ரொம்ப வேர்ஸ்ட்டு, இவங்க பிஹேவியரே ஒரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், பிஹேவ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் மூவி பண்ணிவிட்டு யூடியூப் வேறு மூவி வேறுன்ட்டாங்க சிம்பிளாக. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்து நாங்கள் இன்ஸ்டா தான் ஒரு ஹோப்புன்னு எடுத்துகிட்டு நாங்கள் ஒன்றும் பெருசாக கிளாம்லாம் ஹை கிளாம்லாம் பண்ணாமல் ஒரு மிட் கிளாம் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நாங்களும் ஸ்டார்டிங்கில் கண்டென்ட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் தான் சரி வழி இல்லாமல் வந்திருக்கோம். ஸோ எங்களை வந்து ஒரு ரீலில் நான் போடுற ரீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்காது. அந்த 10 செகண்ட்ஸில் வச்சு என்ன மட்டும் இல்லை மற்ற பெண்களையும் அவங்க கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் லைக் கேர்ள்ஸ் அந்த ஒரு பேடான ஒரு நேம்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணுவாங்கள்ல, இவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்லாமல் மக்கள் வந்து அவங்க கூட பழகாமல் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பழகிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவங்கள நான் பார்த்துருக்கேன், இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட வில் அக்ரி, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம அந்த ரீல்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரெண்டில் இருக்கிறவங்க டிஎம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் போடுவாங்க. டிஎம்மில் கண்டது கிடையாது அனுப்புவாங்க. நான் ஒரு சிலர்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னாங்க, டிஎம்மில் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மெசேஜ் அனுப்புறது, திட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது வந்து என்னென்னா எல்லாரையுமே நம்ம தப்பாக சொல்ல முடியாது. வளர்த்து விட்டவங்க அவங்க தான். அவங்களில் சில பேர் வந்து உண்மையாகவே நம்ம ஆக்டிங் தப்பாக இருக்கும். அவங்க சொல்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஹலோ ஃப்ரெண்ட் டோன்ட் மிஸ்டேக் மீ, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஏதாவது பெட்டராக பண்ணலாமே, ஃப்ரீ டைம் கிடச்சா நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் போங்க, அண்ட் உங்களுக்கு ஏன் வெயின்ஸ் தெரியுது, ஐ திங்க் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும் உங்கள் ஹெல்த்தை பற்றி, பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆக்டிங் நல்லா இல்லை, ஆக்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ட்ரை பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நானும் இல்லை, இது நியாயமாகவும் இருக்குது. சில பேர் நிறைய பேர் நியாயமாக பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாததெல்லாம் வந்து ஃபேக் ஐடிஸ் வச்சுட்டு அந்த மாரிலாம் பேசுகிறாங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அதாவது நீங்கள் பேசும்போது நிறைய இடத்துல சொல்கிறீங்க 2K கிட்ஸ் இப்படி இருக்காங்க, 90s கிட்ஸ் இப்படி இருக்காங்க, அப்படியெல்லாம் எமோஷ்னலாக இருந்தாங்க அப்படின்னு. எதனால் என்ன ஜென்ரேஷன் கேப் நீங்கள் பார்க்குறீங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ்ன்னு நினைக்கிறீங்க? 90ஸ்க்கும் 2Kக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2K வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னன்னா, எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எங்களுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. அவங்களே வந்துட்டு சஜெஸ்ட் பண்றாங்க. மாரல் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவால்ல. அவங்க அட்லீஸ்ட் இந்த ஃப்ரீடம்லாம் கிடைக்குது. இவங்க இப்படிலாம் வந்து லிபரலா இருக்காங்கங்கும்போது, நாங்க அத ஹேப்பியா தான் எடுத்துக்கிறோம். நமக்கு அது கிடைக்கலையே, ஓகே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நாங்க ஹேப்பியா தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது ஈஸியாக தான் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இப்போ ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது 90ஸ்க்கும் 2Kக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துருச்சுல்ல. இது எப்படி பார்க்குறீங்க? 90ஸ்னா லவ்னா லவ் தானே, க்ரஷ்னா க்ரஷ். இப்போ வந்து நிறைய பெயர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்ப வந்து எப்படின்னா, ஒரு வாட்டி லவ் பண்ணோம்னா, அடுத்த வாட்டிலாம் நம்ம இன்னொரு பையன லவ் பண்றேன்னு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே, இவ ஐய்யய்யோ! இவ ஒதுக்குவாங்க. இவ சும்மா யாரையாவது லவ் பண்ணிட்டே இருப்பான்னு. இப்போ உள்ள ஆக்சுவலா 2Kல உள்ளவங்கலாம் வந்து பிளெஸ்டு தான் சொல்லுவேன். இப்போ உள்ளவங்கலாம் எப்படின்னா, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, இன்னொரு பையன் வந்திருக்காங்கன்னா, அத என்கரேஜ் தான் பண்றாங்க. ஓகே அத விடு. அவனோட கேரக்டர் சரியில்ல. அவங்கள உனக்கு பிடிக்கலங்கும்போது பிரேக்கப் பண்ணிட்டு, நீ இன்னொருத்தவங்கள வந்துட்டு லவ் பண்றது தப்பு இல்லன்னு. அப்ப அப்படிலாம் கிடையாது. இது பாரேன், இது எப்ப பார்த்தாலும் யாரையாவது லவ் பண்ணிட்டே தான் இருக்குன்னு சொல்ல கூட பயமா இருக்கும். நம்மள கேரக்டர் தப்பா சொல்லிடுவாங்களோன்னு. பட் அவங்க ஆக்சுவலி 2K கிட்ஸ்லாம் கொஞ்சம் பிளெஸ்டு தான். ஆனால் அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அங்கேயே அந்த இடத்துல எண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சின்ன வயசில் இந்த 90ஸ்லலாம் அந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டாக்ஸிக்லலாம் இருந்திருக்கீங்க. எனக்குன்னு சொல்றத விட எல்லாருமே இருப்பாங்க. அப்ப என்னன்னா, பொசசிவ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக்காவே போய்க்கிட்டு இருக்கும். நீ இங்க பேசக்கூடாது. நீ அப்பா, அம்மா அது பையன் பொண்ணு இல்ல பொண்ண பையன ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள 2Kலலாம் வந்துட்டு வி ஆர் ஈக்குவல். நம்ம 2 பேருமே ஹேப்பியா இருக்கிறதுக்கு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா, அதுல கஷ்டத்தோடயே நம்ம இருக்கிறதோட, நம்ம பிரேக்கப் ஆயிட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிக்கலாம். அதுவுமே வந்து மூவ் ஆன் கூட முதல்லலாம் வந்துட்டு சண்டை போட்டுப்பாங்க. பிரேக்கப்னா, "நீ இனிமே பேசாத, பிளாக் அப்படி பண்ணிட்டு இதுன்னு." இப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நீட்டா போயிடுறாங்க. ஓகே மூவ் ஆன் ஆயிக்கலாம். நீங்க உங்க லைஃப் பாருங்க. நான் என்னோட லைஃப் பார்க்குறேன். திருப்பியுமே அவங்க ஒருத்தவங்களால ஃபெட் அப் ஆகாம, அப்பலாம் என்ன தெரியுமா? ஒரு வாட்டி ஆச்சுன்னா பசங்களே இப்படிதான் அப்படின்னு போயிடுவாங்க. பொண்ணுங்களே இப்படிதான். வேணாம். இந்த காதலுக்கே ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப என்னன்னா அப்படிலாம் இல்லாம, ஓகே ஒருத்தவங்க பண்ணா என்ன? இன்னொருத்தவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் பிராட் மைண்டடா யோசிக்கிறாங்க. ஒரு கஷ்டமான ஒரு 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 இடத்துல இருக்கிறத விட, மூவ் ஆன் ஆகி இன்னொரு பெட்டர் பிளேஸ சர்ச் பண்ணி போறாங்க. அது தப்பு இல்லன்னு தான் அர்த்தம். எவர் பீன் சீட்டட் ஆன் ஆர் பேக் ஸ்டாப்ட் நடந்திருக்கா லைஃப்ல? எல்லாரோட லைஃப்லயும் சீட்டிங், பேக் ஸ்டாப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது மன கஷ்டப்படுத்துறது எல்லாருக்குமே இருக்கும். அதே மாரி எனக்குமே இருக்கு. பட் அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டு எவ்ரி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுலேருந்து லெசன்ஸ் தான். நான் நெறைய லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு, ஓகே இனிமே இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு கடன் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து அவங்க வாங்கிட்டு திருப்பி குடுக்கலன்னா, என்ன கெஞ்ச விடுவாங்க. யாரு கடன் இப்ப நம்ம கடன் குடுத்தோமா, நம்ம கடன் கேட்டோமா நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். அடுத்த வாட்டி என்னன்னா, அத பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஃபேக் ஆடிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், அதை எப்படி ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலா நான் ஃபேக் ஆடிஷன்ஸ்லாம் நான் போனதில்ல. என்னன்னா நம்ம கொஞ்சம் இப்ப எப்படி சொல்றதுன்னா, நெறைய பேர் நான் கேள்விப்பட்டது வரையும் என்னன்னா, அவங்க அது நாலேட்ஜ் இல்லாம போயிருக்காங்க. அதுக்கு ரீசன் கூட ஏஜ் தான். இப்ப 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க கெரியர. என்ன தெரியும் அவங்களுக்கு? ஸோ அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நாங்கலாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணதே லைக் 25 ப்ளஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ நாங்க இத வந்து ஒரு ப்ரொடக்ஷன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? அது எப்படி விசாரிக்கணும்? விசாரிச்சுட்டு போவோம். ஸோ அதனால எங்களால வந்து இந்த ஃபேக் ஆடிஷன்ங்கிறதெல்லாம் நாங்க தேவையில்லாம நானும் இல்ல நெறைய பேர் போமாட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றேன். என்னன்னா நல்லா விசாரிச்சுக்கிறது, இதுல நல்ல நெறைய லேர்ன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம். அது அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. அண்ட் உங்களோட வியூ என்ன? இந்த சிச்சுவேஷன்ஷிப்ஸ் இல்லை வந்து இந்த பெஞ்சிங் இதெல்லாம் உங்களோட வியூ என்ன? எனக்கு அது சரின்னு படல. ஓகே. என்னன்னா, லவ்வுன்னா ஒருத்தங்கள பார்த்தோனே பிடிச்சிருக்கு. அது ஒரு நம்பிக்கை தான். அது வந்து இது பொருள் கிடையாது. இத வாங்குனா செட் ஆகுமா? இப்ப நம்ம ஒரு காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இல்ல வீட்டுக்கு வாங்குற பொருள், ஜுவல்லரி இதெல்லாம் வந்து பார்த்து வாங்குற மாரி ரிலேஷன்ஷிப்ப கொண்டு வர வேண்டான்னு நெனைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு மேல அது தப்பா போச்சுன்னா, அது வந்து நம்மளுடைய ஃபேட் தான். ஆண்டவன் நமக்கு என்ன குடுத்துருக்கானோ, அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ, அதனால அந்த மாரி வச்சா அவங்களுக்கும் ஒரு ஹர்ட் ஆகும்ல. இப்ப என்ன ஒருத்தவங்க அந்த மாரி வைக்கிறாங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் ஹர்ட் மீ. என்னன்னா, அப்போ நம்ம மேல நம்பிக்கை இல்ல. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும்?
அது மாதிரி பண்ணுறது உங்களுடைய சேஃப்டிக்காக நீங்க பண்றீங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்ல. ஒரு பர்சனுக்கு அக்செப்ட் பண்ணி இன்னொரு பர்சன் போது அது வலி எத்தனை ஜாஸ்தி. கிட்ஸ் வந்தாலும் வந்து காதல்ன்றது மாறாத ஒரு விஷயம். அது அற்புதமான விஷயம். அது நமக்கு நல்லதா அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல. என்னன்னா மெயினா ஒரே மைண்ட் செட்ல இருந்துட்டாலே பிரச்சனை இல்ல. இப்ப அந்த மைண்ட் செட் இல்லாதனால தான் நெறைய இதாகுது. இப்ப 100%லாம் நெறைய லவ் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப குறைஞ்சு ஒரு 10% தான் இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் லவ் இருந்துட்டே தான் இருக்கும். இன்னமும் லவ் பண்றவங்க, சின்சியரா லவ் பண்றவங்கலாம் இருக்காங்க. லவ்ன்றத பிலீவ் பண்றவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயம் பேசணும். உங்களோட ஜேர்னியாவும் சரி, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எந்த மாரி இருக்குங்கிறதும் சரி, உங்களோட கெரியர் பத்தியும் சரி நிறைய பேசினோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.